விஜய் மல்லி ஸ்டோரியோட லேட்டஸ்ட் அப்டேட் எப்படி இருந்தது, அப்கமிங் ஸ்டோரி லைன் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லேட்டஸ்ட் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ அன்னபூர்ணி பெரியம்மா ஒரு பிளான் பண்ணுறாங்க. விஜய் மல்லி 2 பேரையுமே தனியாக வெளியில் அனுப்பி வச்சோம் அப்படின்னு சொன்னால் அவங்க கொஞ்சம் சந்தோஷமாக பேசிட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான்லாம் போட்டு வச்சுருக்கிறாங்க. ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு வர முடியாது, அதனால் மாப்பிள்ளை தம்பி நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ மல்லி விஜய் 2 பேரும் தான் ரொம்பவே ஹாப்பியாக சரி சூப்பர் மார்க்கெட் போயிட்டு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கிளம்புறாங்க. ஆனால் இந்த ரேணுகா சும்மா இருப்பாங்களா? அவங்கள பொறுத்த வரைக்கும் விஜயை வளைச்சி போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குதா? ஏன் இப்படி தேவையில்லாமல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க? அவங்க மனசுக்குள்ளே தெரியும் அவங்க ரேணுகா கிடையாது, தன்னோட நேம் சுடர் அப்படிங்கிறது அவங்க மனசுக்கு தெரியும். இந்த சூழ்நிலையில் விஜய் மல்லி 2 பேரையும் ஏன் பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. விஜய் மேலே உண்மையாகவே அவங்களுக்கு காதல் வந்துடுச்சா, இல்லை மல்லி மேலே இருக்கிற கோபத்தில் விஜய் கிட்ட ரொம்பவே உரிமை எடுக்கிறாங்களா அப்படிங்கிறதே தெரியலை. அதெல்லாம் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டோரி நல்லா தான் இருக்கும். ஏன்னா அவங்க மனசில் என்ன இருக்குது அப்படின்னு தெரியாமலேயே ஸ்டோரியை கொண்டு போயிட்டுருக்குறாங்க. விஜயுமே அவங்க உண்மையான ரேணுகா தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருக்கிறாங்க. என் வெண்பாவை கூட எதிர்த்து பேசுகிறாங்க, ஏன்னா ப்ராஜெக்டை உடைச்சிருவாங்க. அந்த சூழ்நிலையில் கூட வெண்பாவை தான் திட்டுவாங்க, ரேணுகாவை எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவளும் குழந்தை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அன்னபூர்ணி பெரியம்மா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இந்த ரேணுகா தேவையில்லாமல் நம்ம பொண்ணையும் மாப்பிளையும் வாழ விட மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லி அவங்க வா ரேணுகா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மல்லியால் வேறு என்ன தான் பண்ண முடியும்? விடுங்க நான் ஆட்டோவில் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ மல்லி போயிடுறாங்க. கூடவே ரேணுகாவுமே போயிருக்கிறாங்க. அங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் காத்து இருக்கு. ஏன்னா ரேணுகாவை பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் கைவரிசையை காமிச்சிருக்கிறாங்க. ஒரு நகை கடையில் அவங்க ஏமாத்தியிருப்பாங்க போல் அவங்க பார்த்துக்கிறாங்க. பார்க்கவுமே அவங்க ஓனருக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ அப்கமிங் சீக்வன்ஸ் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம